ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ கருட ஜெயந்தி எல்லா கோவில்களையும் கொண்டாடப்படுறது. ஆனால் ஆழ்வார் திருநாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுறது. அது ஏன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆடி சுவாதி தான் அவரோட திருநக்ஷத்திரம். ஆழ்வார் திருநகரிலேருந்து சுவாமி நம்மாழ்வாரோட திருமேனி, அதாவது விக்கிரகம் 2 தடவை காணாமல் போய்டுறது. அப்போது கருட பகவான் தான் அதை கண்டுபிடிச்சி கொடுத்தார். அந்த 2 தடவை என்னன்றதை பார்ப்போம். உலுக்கானுடைய படை ஸ்ரீரங்கத்தை நோக்கி வருது. அதை தெரிஞ்சுண்டு சுவாமி பிள்ளலோகாச்சாரர் நம்பெருமாளை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து அவர் ஏழை பண்ணிட்டு போகிறார் மதுரையை நோக்கி. மதுரைக்கிட்ட ஜோதிஷ்கிட்ட தங்கரர் வச்சுட்டு. அதே மாதிரி இங்கேயும் அந்த பயம் இருக்கிறதுனால நம்மாழ்வாரை ஏழை பண்ணிட்டு போயிடுறார். போகும்போது ஒரு படகுல போகிறா. அப்போ படகுலேருந்து அவர் கீழே தண்ணியில் நழுவி விழுந்துடுறார். அப்போது அந்த இடத்த அவள் கண்டுபிடிக்க முடியல. கருடர் பகவான் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மேலே அப்படியே சுற்றிகிட்டே இருந்தாராம். அதை வச்சுட்டு அந்த இடத்துல தேடினா கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடுறா, கிடைச்சிடுறார். ஆனால் திரும்பியும் கொண்டு வர முடியல, ஏன்னா படையெடுப்போட தீவிரம். அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, முத்திரிப்பூ மலை அடிவாரத்தில் ஒரு இடத்துல பள்ளத்தோண்டி சுவாமி நம்மாழ்வாரை அங்கே பதுக்கி வச்சுட்றான். பல வருடங்கள் ஆறுது. அதுக்கப்புறம் திரும்பியும் சுவாமி நம்மாழ்வாரை ஏழை பண்ணிட்டு வரணும். அதுக்காக முயற்சி பண்ணுறா. அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே போனால் அது பல வருடங்கள் ஆனதுனால ஒரே காடாக இருக்குது. ஒரே செடியும் புதரும் பெரிய பெரிய மரங்களும் இருக்குது. அதனால் அவளுக்கு எந்த இடம்னு தெரியல. அப்போது கருட பகவான் ஒரு இடத்துல மேலே அப்படி சுற்றிகிட்டே இருந்தாராம். அதை வச்சு அவள் அந்த இடத்த தேடுறா, கிடச்சிடுறது. திருப்பி எடுத்துன்னு பிரதிஷ்டை பண்ணுறா. இப்படி 2 தடவையுமே கருட பகவான் தான் சுவாமி நம்மாழ்வாரை நமக்கு மீட்டு கொண்டு வந்தார். அதனால் இங்கே ரொம்ப விசேஷமாக கருட பகவானுக்கு அவருடைய திருநட்சத்திரம் கொண்டாடுறா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.